ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபுட்டை பற்றினது. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க, பரோட்டா. அதை பற்றினது தான். இப்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது திருவிளையாடல் படத்தில் ஒரு அனாலஜின்னா இதை சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது தான் அனாலஜி. அதில் லார்டு சிவாவுக்கும் பிஆர்டி பாடு புலவர் தருமிக்கும் நடக்கக்கூடிய ஒரு வசனம். அதில் சேர்ந்தே இருப்பது அப்படின்னு லார்டு சிவா கேட்பார். அதுக்கு தருமி சொல்வார், வறுமையும் புலமையும். வறுமை பாவர்ட்டி தெரியும், புலவை அது கம்போசிங், அது மட்டும் இல்லை எக்ஸ்பர்டீஸ் மாஸ்டரி அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம பேசலாம். பரோட்டா நம்முடைய சாப்பாட்டோட தவிர்க்க முடியாத ஒரு ஃபுட்டாக மாறிட்டுது. தவிர்க்க முடியாத அப்படின்னு சொல்லும்போது இன்செப்பரபிள் அல்லது இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மோட சேர்ந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த பரோட்டாவை பற்றின நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த மெத்தடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தடு பெர்சேன்னா பை இட் செல்ஃப், அதே நம்மளை சலிவேட் பண்ணுது. சலிவேட்னா எச்சில் ஊற வைக்குது. பெக்கன் வா 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 அப்படின்னு கூப்பிடுது. அது மேக்ஸ் அஸ் கிரேவ். அந்த கிறிஸ்பு, அந்த சாஃப்ட்டு, அந்த டெண்டர்னஸ் எப்படி வருது அப்படிங்கிறதுனா, அதை கிறிஸ்புன்னு தெரியும். நீங்கள் பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் கிறிஸ்ப் அப்படின்னு போடுவாங்க. சாஃப்ட்டு தெரியும், டெண்டரும் ரொம்ப இளநீர் அப்படிங்கிற மாதிரி. இதில் 3 ப்ராசஸ் இருக்குங்க. ஒன்று வீசுறது, இன்னொன்று பீட் அடிக்கிறது, இன்னொன்று தூவுறது. இந்த வீசுறது அப்படிங்கிறத புரோட்டாவை அப்படி வீசுவார் பாருங்க புரோட்டா மாஸ்டர். அது ஃப்ளிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த பீட் அப்படிங்கிற ஒரு புரோட்டா அப்படி அடிப்பார் அவர். அப்படி அடிக்கும்போது அந்த அடிக்கலை அப்படின்னு சொன்னால் புரோட்டாவுக்கே நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி. அதான் பீட் அப்படிங்கிறது. எண்ணெயை தூவார் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே அப்படி போட்டு எடுப்பார். அது ரொம்ப அந்த பேனில் இது பண்ணும்போது இது எல்லாம் நமக்கு பெக்கனும் பண்ணும், சலிவேட்டும் பண்ணும். இந்த புரோட்டா கடையை கடந்து போகிற ஆட்களுக்கு நல்லா புரியும். இதை நம்ம கடந்து போக முடியாதியா, கண்டிப்பாக உள்ளே போய் நம்ம சாப்பிட்றணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு ஜெனரல் டெர்மினாலஜி சில விஷயம். அது கொத்து புரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், பன் புரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், வீச்சு புரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாட புரோட்டா செங்கோட்டை அதை கேள்விப்பட்டிருக்கோம், இலை புரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இந்த கொத்து புரோட்டான்னா அம்மி கல் இருக்குது பாருங்கள், அதை சிஹெச்ஐபி சிப்பு. அது கொத்தும்போது எப்படி இருக்கும், அது கொத்து புரோட்டா அது ஒரு மியூசிக்கல் ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம வெளியே போனாலும் அது வெளியே தான் நிற்பாங்க. புரோட்டா கடையினுடைய வெளியே நின்று தான் அந்த கொத்து புரோட்டா போடுவாங்க. வீச்சு புரோட்டா ஃபிளிங்கு, அது வீசுறது குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி. அது ஒரு இவ்வளோ தூரம் மேலே வீசி அவர் எடுக்கிறாரா பிடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப கவருது அப்படிங்கிறத மிகைப்படுத்தி சொல்லுதேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது உண்மை தான், ஓரளவு ட்ரூத் இதில் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில். முக்கியமான விஷயங்க இந்த காம்பினேஷன். இந்த புரோட்டா சாப்பிடும்போது நம்ம எது கூட சாப்பிட்றோம், சால்னா தெரியும் எல்லாருக்கும். இதில் ஒரு வகையான சால்னாவில் ஆயில் இஸ் ஃப்ளோட்டிங். ஆயில் மிதக்கும், பார்த்துருப்போம். அது கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இன்னொன்று பிளாக் கலரில் இருக்கும். அது கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவிட்லி, AVIDLY அவிட்லி, அதாவது டிவோர், அப்படி லபக்குன்னு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவருக்கு பாருங்கள், அந்த கிரேவினுடைய ஃப்ளேவர் அந்த சால்னாவோட ஃப்ளேவர் ரெண்டும் சேர்ந்து வேறு லெவலுங்க. அது என்ரிச் ஃப்ளேவர் என்ரிச் ஆகி அது வேறு லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அதை புரோட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த புரோட்டாவை எப்படி தயார் பண்ணுறாங்க, மேக்கிங் ஆஃப் பரோட்டா. இல்லது மைதா அல்லது வீட், மைதா மாவு அல்லது கோதுமை மாவு, இது ஃப்ளார், FLOUR ஃப்ளார். அதை டோ ஆக்குறதாங்க. டோ ஆக்கும்போது பிசைகிறாங்க பாருங்கள், KNEAD, அதில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எப்படி பிசைகிறாங்க
அதை பிசைறதோடு மட்டும் இல்லை, அதை வந்து ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட், செட், கீப் அப்படி வச்சு ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இந்த புரோட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அப்புறம் வந்து பெரிய கல், அது புரோட்டா கல் அல்லது தோசைக்கல் மாதிரி பெரிய கல், இதுலேயும் ஒரு 3-4 விஷயங்கள் பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி அந்த புரோட்டா போடும்போது அதை மாற்றி மாற்றி திருப்பி போடுவாங்க பாருங்கள், ஃபிலிப்பு, எஃப்எல்ஐபி ஃபிலிப்பு. அது மட்டும் இல்லை, கொத்தி 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 சிஹெச்ஐபி சிப்பு. அப்புறம் விசி மேலே அப்படி விசி எடுப்பார் பாருங்கள் புரோட்டா மாஸ்டர், எஃப்எல்ஐஎன்ஜி ஃப்ளிங்கு. அது மட்டும் இல்லை, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவார் பாருங்கள். இவ்வளவும் இந்த மாதிரி ப்ராசஸஸ் தான் இங்கே வந்து புரோட்டா கடைக்குள்ளே போய் இன்றைக்கி எப்படியாவது ஒரு வெட்டிடணும் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த இடத்துல அந்த மாஸ்டர் கையில் அந்த பரோட்டா இருக்கும்போது கடைசியில் பரோட்டா வெளியே எடுத்து அப்படி 2 கேட்டு அடிப்பார் பாருங்க, அன்மெர்சிஃபுல். அதாவது அந்த டாலரன்ஸ் அப்படி இருக்கு பாருங்க, அது வந்து அன்மெர்சிபிள். அந்த ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், ஜென்ரேட் ஆகும். நம்ம நாக்கில் தான் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம வந்து புரோட்டா கடைக்குள்ளே போயிட்டோம், பரோட்டா சாப்பிட்றோம். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் இன் அவர் லைஃப். நம்முடைய லைஃப்பில் அது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல், ஒரு இன்றியமையாத ஒரு ஃபுட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இட் ப்ரிவைல்ஸ் ஓவர், இட் ஹாஸ் அன் அப்பர் ஹேண்டு. அதாவது நம்மளையும் மீறின ஒரு உடலுக்கு இவ்வளவு நன்மை அல்லது தீமை விளைவிக்குமா அப்படிங்கிற ரெண்டையுமே கருதாமல் இதை எப்படியா சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு இது, அது வந்து நம்முடைய மைண்டில் இன்கிரைண்ட் ஆகிடுது, ஃபிக்ஸ் ஆகிடுது, எம்பெட் ஆகிடுது, எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஆனால் இந்த என்ஜாய் வித் ரெலிஷ், அதை ரசித்து ரசித்து சாப்பிட்றவங்க, அது ஒவ்வொரு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4-5 டைப்பு, நிறைய டைப் இருக்குது, 15-30 டைப்பு வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அது பரோட்டா கடையை அதை தாண்டி போகும்போதும் சரி, அந்த பரோட்டா கடை பக்கத்தில் அல்ல ஏற்ற கடையில் ஏதாவது வாங்கும்போதும் சரி, நம்மளை மீறின சில விஷயங்கள் நமக்கு நடக்குது. இது எப்படியாவது உட்காந்து சாப்பிட்றணும் அல்லது வீட்டுக்கு டேக்அவே கொண்டு போய் சாப்பிட்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு வருது. அப்படிங்கிறத அது பெக்கன் பண்ணுது, சலிவேட் பண்ணுது. ஏகப்பட்ட வெக்காபுலரி இந்த வீடியோவில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய இங்கிலீஷ் வெக்காபுலரி லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.